எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கையை முழங்கி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டி. நண்பர்களே, கலைஞர் பெருந்தகை பற்றி நான் எனது சிற்றுரையை ஆற்றுவதற்கு முன்னர், நான் பல ஆண்டுகளுக்கு முன்னர் கலைஞர் பற்றி எழுதிய ஒரு கவிதையை இந்த இடத்தில் வாசிக்கலாம் என நினைக்கின்றேன். தமிழில் கவிதை வடிவத்துக்கு ஒரு புது மெருகை ஊட்டியவர் கலைஞர் பெருந்தகை அவர். அந்த கலைஞர் பெருந்தகைக்கு ஒரு கவி அஞ்சலி செலுத்துவது ஏற்புடையது என நான் நினைக்கின்றேன். நீரோடும் நெடுவயல்கள் நிறைந்து காணும், நெல் கரும்போடு நிறைகனிகள் வீயும், தேரோடும் திருவெங்கும் தமிழ் மணக்கும், தென்றல் இசையோடு தேர் மாங்கு பாடும், ஓரூராம் ஓங்குதிர் குவளை மண்ணில் உத்தமியாம் மஞ்சுகத்தாய் உலகை தேர்ந்த பேர்கள் நான் இதையே பெரியார் அண்ணா பின்ன தமிழ் தலைவர் என பெற்றோம் உன்னை. சீரோங்கு செந்தமிழின் சிறப்பை எல்லாம் செப்பியே தமிழ் வளர்த்த செம்மலே உன்னை. பார்வுகளும் பன்னெடுங்கால் பைந்தமிழ் போல் வாழ்க நின்புகள் வாழ்க வாழ்கவே. நண்பர்களே, எனக்கு முன் பேசிய அன்பர்கள் கலைஞர் பெருந்தகை அவர்களின் திறமைகளை, அவர் ஆற்றிய பணிகளை, பல சிறப்புகளை இங்கு எடுத்து வைத்தார். நான் சிறு வயதிலிருந்து கலைஞரை ரசித்து வாழ்த்தவர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் 1950 அந்த காலத்திலே திராவிட இயக்கங்களின் பத்திரிகைகள் இலங்கையில் எங்கு கிடைக்கும் என்றால் சலவை தொழிலாளர்கள் கடைகளில் அல்லது சிலை அலங்காரம் செய்வோரின் கடைகளில் தான் கிடைக்கும். அந்த நிலை அங்கு இருந்தது. அங்கு நான் சிறு பையனாக இருக்கும் போது கலைஞர்களுடைய கட்டுரைகள், மதியழகனுடைய கட்டுரைகள், கண்ணதாசனுடைய கட்டுரைகள், பேரறிஞர் அண்ணாவினுடைய கட்டுரைகள், இவர்களை படித்துத்தான் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேணும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த காலத்தில் இருந்து கலைஞர் அவர்களை நான் ரசித்து வந்திருக்கிறேன். பின்னர் நாட்டில் சூழல் காரணமாக நான் இந்தியாவிலே 25 வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த காலத்தில் தந்தை செல்வாவின் மகன் சந்திரகாசனோடு சேர்ந்து அவர் நடத்திய போட்டக் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் அமைப்பிலும், ஆஃபர் என்று சொல்லப்படுகின்ற அகலியல் பணிகள் பற்றிய அந்த துறையிலும் நான் பணியாற்றுகின்ற போது அடிக்கடி கலைஞர்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. நண்பர்களே, எனக்கு முதல் பேசியவர்கள் கலைஞருடைய எத்தனையோ திறமைகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு ஈழத்தமிழனாக, தமிழனுக்கென்று ஒரு நாடு வேணும் என்ற அசையாத நம்பிக்கை கொண்டவனாக நான் பார்ப்பது கலைஞருடைய அந்த அவா. ஈழத்தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற அவர் தளராத அந்த மனம், அவர் எத்தனை தொண்டுகளை, அவர் செய்த செயல்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1956 ஆண்டு திருச்சியிலே அவர்களுடைய மாநாட்டில் இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கையிலே தமிழ் மக்கள் சரிநிகர் உரிமையோடு வாழ வேண்டும் என்றே தீர்மானம் எழுதி தீர்மானத்தை போட்டார்கள். அதன் பின்னர் எனக்கு நினைவிருக்கிறது, எனது அருமை நண்பன் மனவை தம்பி டாக்டர் ஜனார்த்தனம் டெல்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையில் பேராசிரியராக இருந்த சாலை இளந்திரையன், அவர் மனைவி சாலினி இளந்திரையன் போன்றோரோடு அடிக்கடி ஈழத் தமிழர்களுக்காக சென்னை தெருவோரங்களிலே, சென்னை தெருக்களிலே அவர் ஊர்வலங்கள், கண்டன பேரணிகள் நடத்தியதை நாங்கள் மறக்க முடியாது. அது மட்டுமா, இன்னும் எத்தனை. எனக்கு முன்னர் பேசிய அந்த அன்பர் சொன்னார், இலங்கையில இருந்து அமைதிப்படை திரும்பி வந்த நேரம் அந்த அமைதிப்படையை வரவேற்பதற்கு தான் செல்ல மாட்டேன், என் மக்களை கொன்றுவிட்டு வருகின்ற இந்த படையை நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று துணிந்து அவர் சொன்னதை அவர் சாதாரணமாக சொன்னார். ஆனால் நண்பர்களே, ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும். அன்று எப்படியாவது இந்திய ராணுவத்தை அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காக பிரேமதாசாவோடு சேர்ந்து சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு கலைஞருக்கு கொடுத்த தகவலின்படி ஈழம் அமைந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்த காரணத்தினால்தான் கலைஞர் இந்திய ராணுவத்தை திருப்பி பெறுவதற்கு VPCயை
கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அந்த காலத்திலே விபி சிங்குடைய ஆட்சி நடக்கின்ற காலத்திலே தமிழகத்தில் கருணாநிதியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது டெல்லியில் உள்ளவர்கள் என்று சொன்னார்கள் தெரியுமா? சென்னை கோட்டையிலிருந்து இந்தியா ஆளப்படுகிறது என்று சொன்னார்கள். அந்த அளவு கலைஞர் அவர்களுக்கு விபிசிக்கிடம் நம்பிக்கை இருந்தது, விபிசிக்கு கலைஞரிடம் நம்பிக்கை இருந்தது. சிறிதாக நாங்கள் தொழில்கள் இருந்திருந்தால் விபி சிங் அவர்கள் வைத்து நமது பிரச்சனையை அன்றே முடித்திருக்கலாம். அதை நாம் தவற விட்டு விட்டோம். இதே போல எத்தனையோ விடயங்கள். கலைஞர் அவர்களை ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த சர்ச்சைக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஈழம் என்ற ஒரு பிரச்சனையில் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் என்ற ஒரு மனநிலை அவருக்கு எப்போதும் இருந்தது. 1986 மதுரையிலே டிசோ மீட்டிங். இன்றைக்குள்ள சில அரசியல் தலைவர்கள் இல்லை, வாஜ்பாய், பெரிய பெரிய தலைவர்கள், பஞ்சாப் முதல்வர், இப்படி எத்தனையோ தலைவர்களை அங்கு அழைத்து வந்து எங்கள் ஈழத்துக்காக ஒரு பெரிய மகாநாடை நடத்தினார். இதில் ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என்னோடு பாண்டியன் ஹோட்டல் என்று நினைக்கின்றேன். அங்கு தங்கி இருந்தவர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி. டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவ்வளவு நெருக்கமாக அந்த காலத்தில் கலைஞரோடு இருந்தார். கலைஞர் மீசாவில் அந்த பிரச்சனை இருந்த போது சுப்பிரமணிய சுவாமியை இலங்கைக்கு அனுப்பி அங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தது கலைஞர் தான். இதே போல டெசோமிட்டிக்கு பிறகு இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நான் அதிகம் பேச விரும்பவில்லை, சச்சரவுகளுக்கு இடையே நான் செல்லவும் விரும்பவில்லை. ஆனால் கலைஞர் மனதில் நிறைந்திருந்த அந்த ஆசை, தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் என்று அவர் மனத்தில் இருந்த அந்த ஆசை நிறைவேறுவதற்காக அவர் விட்டு சென்ற கொள்கைகளை நான் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.